ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி டே 26. ஸோ டே 26 வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகடன்னு எந்திரிச்சாச்சு. ஸோ என்னடா தம்பி கப்பில் காஃபியை காணோம், அரை கப்பை கூட காணோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ காஃபியை வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த குட்டி மூட்டை தாங்க விளையாட போனேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு தண்ணி, அரை கப்பு தண்ணி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 26வது நாள் நடைபயணத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக் போயிட்டுருக்கும்போதே டேடி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மூட்டை பண்ணுற சேட்டையை பாருங்கள். நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து வாக் போனோம். ஸோ செம்ம காமெடியாக இருந்ததுங்க அவனோட சேர்ந்து அப்படியே வாக் பண்ணது. ஸோ என் பின்னாடி வரும் நான் ஃபுல் ரவுண்டு போனேன்னா அவன் ஆஃப் தூரம் போயிட்டு அப்படியே வந்து திரும்பிடுவோம் அப்படி. ஸோ செம்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட என்ஜாய் பண்ணிட்டு அன்றைக்கான வாக்கப் முடித்தோம். ஸோ அப்படியே நாங்கள் 2 பேருமே அப்படியே கை கோத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் காலை கடனை முடிக்க அப்படியே கிளம்பிட்டான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வாக்கிங்லேயே வந்து ஒரு 4-5 இல்லை நிறைய நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வார்ம் அப் செக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாடி பில்டரை பார்க்கணும். டேடி நானும் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படி காஸ்டியூமை போட்டுட்டு. ஸோ என்ன டாமி தொங்கிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை பண்ணான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை முடியல அப்படின்னு சொல்லி அப்படி படுத்துட்டேன். டேடி முடியாது நான் எப்படியாவது தூக்கியே ஆவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்திரா உனக்காக ஒரு 2 kg டம்பிள் இதையாவது தூக்குடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியல டேடி. ஸோ நான் பெரிய பிள்ளையாகி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதை வந்து கிவ் அப் பண்ணிட்டான். ஸோ சின்ன பையன் தானே, ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட காமெடியெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய ரெகுலர் ஒர்க் அவுட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஷோல்டரை வந்து சோகமாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஷோல்டர் மசில் பேத்தெடுக்கிறதுக்கு ஸோ 3 வேரியட் எக்ஸசைஸை 3 செட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு. ஸோ அன்றைக்காக டயர்டாயாச்சு. ஸோ தண்ணி நிறைய குடிச்சிட்டு அப்படியே வாக் போயிட்டேன் வெளியே. ஸோ இன்றைக்கி வந்து சூரியன் சொல்லவா வேணும், பார்த்தாலே தெரியும் அப்படியே பரன்னு நல்லா பலன்னு தெரிஞ்சா அப்படி. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட்டிவேஷன்லேயே போயிட்டு வாலில் ஸ்டாண்டிங் புஷ்அப்ஸு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. டே 27 மீட் பண்ணலாம். டாடா பாய்.